வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்போ ஜெபித்து வேத வாசிப்புக்கு கடந்து செல்லலாம். வேதத்தை வாசிக்கலாம், அதை அறிந்து கொள்ள முயற்சிக்கலாம். பரிசுத்தமுள்ள தேவனாய் கர்த்தாவே, வானத்துக்கு பூமி காண்டவரே, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரே, இடத்தில் வருகிறோம். உம்மை பற்றி அறியவும் கர்த்தாவே, உம்மை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ளவும் கர்த்தாவே, உம்மோடு ஐக்கியமாக இருப்பதற்கும் நாங்கள் விளைகிறோம். ஆவியானவரே, ஓப்பன் our ears, eyes, hearts and minds of understanding. என் தேவனாய் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்து தர வேண்டிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் மோசேயின் மூலமாக எகிப்திலிருந்து இஸ்ரேல் புத்திரர்களை வெளியே வர பண்ணினார். கொஞ்சம் பின்னால் சத்தம் வரும், ஹெலிகாப்டர் சத்தம். கொஞ்சம் தயவுசெய்து யாரும் வேண்டாம். நாங்கள் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிற வாஷிங்டன் மாநகரத்தில் உட்காந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். இங்கே இது காமன். ஹெலிகாப்டர் போகிறதும் வர்றதும், பிளேன்ஸ் போயிட்டு வர்றதும், இதெல்லாம் காமன். இப்பொழுது இந்த ஜனங்கள், இந்த இஸ்ரேல் புத்திரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் ஒவ்வொரு முறையும் அவர்களை காப்பாற்றி அவர்களை இது பண்ணும்போதும் திருப்பியும் வழி விட்டு விலகி அவரை விட்டு விலகி போவார்கள். கடைசியாக மோசே மலை மீது போகும்போது அங்கே என்ன நடந்ததுன்னா, மலை மீது 40 நாள் அவன் அப்பம் புசிக்கல, தண்ணீர் குடிக்கல, கர்த்தரோட சமூகத்தில் இருந்தான். அவனுக்கு பசியும் உண்டாகல, தாகமும் உண்டாகல. ஏன்னா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிற வார்த்தையினாலே இப்படி ஆயிற்று. ஸோ மோசேக்கு அங்கே பசியும் கிடையாது, அங்கே தாகமும் எடுக்கலை. ஸோ அவன் கர்த்தருடைய சந்நிதியில் உட்காந்து அந்த இடத்துல அவர் மோசே பார்த்து வசனத்தை, அவர் கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டார். திடீர்னு கர்த்தர் சொல்றாரு, உன் ஜனங்கள் உன்னை கெடுத்துக்கொண்டார்கள், தங்களை கெடுத்துக்கொண்டார்கள். ஆகவே நீ இறங்கிப்போ, அந்த ஜனங்கள் தங்களுக்கு ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி அவர்களை வணங்க தொடங்கிட்டார்கள், விளையாட தொடங்கிட்டார்கள்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அப்போ அங்கே மோசே இறங்கி போய் பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது அங்கே உண்மையாகவே அந்த இடத்துல கர்த்தர் சொன்னபடி இவர்கள் பயங்கரமாக ஒரு விக்கிரத்தை உண்டு பண்ணி ஒரு கண்ணுக்குட்டியை செய்து அது கும்பிட்டு, நீங்கள் தான் எங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த தெய்வங்கள் என்று சொல்லி இது பண்ணுவான். அப்போ மோசே போராடுறார் கர்த்தரோட போராடி. அப்போ அந்த சமயத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் நிச்சயமாக பாவம் செய்திருக்கிறார்கள். மோசே சொல்றாரு, பாவம் செய்திருக்கிறார்கள். நாம் கோட்டிங் ஃப்ரம் எக்ஸடஸ் 32. இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவர்கள் பாவத்தை மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிரிக்கப்படும். See, he is trying to stand between அதாவது ஒரு ஜனங்களுக்கு முன்பாக இப்படிதான் ஒரு ஊழியக்காரனோட இருக்கணும். கர்த்தர் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணணும்னு கேட்டால், அவன் ஒரு தேவனுக்கு முன்பாக நின்று அவன் he has to take the thing. Lord, intercede, the right word is intercede for the people. ஸோ அப்போ என்று சொன்னார். அதுக்கு கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாக பாவம் செய்வதவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் இந்த ஜனங்களுக்கு, நீ சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன்னே சொல்கிறார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளிலே அவள் பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கண்ணுக்குட்டியின் நிமித்தம், கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். எப்பவுமே ஒரு sin will not go unpunished.
அன்பனிஷ்டுன்றத விட கான்சிக்வன்சஸ், இது பெட்டர் டெர்மினாலஜி இந்த மாடர்ன் கிறிஸ்டியன் வேர்ல்டு. அந்த காலத்தில் உபாதித்தார்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்க, இந்த காலத்தில் அது பிடிக்காது, இந்த வார்த்தையே பிடிக்காது. ஆகவே கான்சிக்வன்சஸ், that's the right word for this generation. So every action has got a reaction. ஸோ இந்த மாதிரி நம்ம தவறு செய்யும்போது, தேவனாய கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்யும்போது ஒரு ரியாக்ஷன் வந்தாகும். கண்டிப்பாக கர்த்தர் அவர்களை ஒரு இதில் கொண்டு போவார், பாதையில் கொண்டு போவார். அது அவர்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களோட செய்ய மாட்டேன், ஆனாலும் என் தூதனை அனுப்புவேன் அப்படின்றார். இந்த இடத்துல தூதன் சொல்லப்படுறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்கிறது. இப்போ அதனால மக்கள் என்ன பண்ணாங்க, இதை போடாமல், நகைக்கல்லெல்லாம் போடாமல் தூக்கித்து உட்கார்ந்துருந்தார்கள். இது பண்ணி பிரயோஜனம் இல்லை, வேணா பாவம் செய்தாச்சு ஆல்ரெடி. அப்போ கர்த்தர்கிட்ட மோசே பேசுகிறாரு. 32ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பி போனான். நூனின் குமாரனாக யோசுவா என்னும் அவன் பண்ணிக்கொண்டிருக்கிறனாக வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கூடாரத்துக்கு போயிட்டான், பாளையத்துக்கு திரும்பி போனான். ஆனால் இவன் கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யோசுவா மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆனாலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உமது கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், பாருங்க இந்த இடத்துலவும் வருது, உண்மை அறிவதற்கும். மோசேக்கு முகமுகமாக பார்க்குறாரு, அவரோட பேசுகிறாரு, தேவனோட பேசுகிறாரு. ஆனாலும் அவர் என்ன ஒரு வார்த்தை வைக்கிறார் இந்த இடத்துல, உண்மை அறிவதற்கும், உமது கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும், உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். உமது வழி எனக்கு அறிவியுங்க. நல்ல பியூட்டிஃபுல் கேள்வி இது. இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தள்ளும். ஏன்னா இவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. ஏன்னா இந்த மாதிரி நடுவில் அக்கிரமம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். இன்னைக்கு முக்கால்வாசி பேர் உலகத்தில் இருக்கிறது, இந்த காலத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறேன். இன்னைக்கு பிரச்சனையே என்னென்னா ரெஸ்ட்லெஸ் ஜெனரேஷன். எதுனா உடனே கேட்கணும். காட் வில் சே ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட்ன்னு சொன்னால் அது உடனே பதில் வரணுன்ற அந்த ரெஸ்ட் தான் நமக்கு கிடைக்கிறது. இது கொடுக்கறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரெஸ்ட் அப்படின்றது கொடுக்கறதுன்னா, அந்த இடத்துல ஏசாயால பார்த்தோம், இதுவே நாங்களுக்கு இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்றாரு. அது அந்நிய பாஷைகளோடும் பரியாச உதவியோடு இந்த ஜனங்களோட பேசுவேன், ஆனாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் இளைப்பாறுதல்னு சொல்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு, ஐ கிவ் யூ ரெஸ்ட்ன்றாரு, முன்னாலே சொல்றாரு. அப்பொழுது அவன் என்ன சொல்றான், அவரை நோக்கி, உமது சமூகம் என்னோட கூட செல்லாமல் இருந்தால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும், உமது பிரசன்ஸ் வேணும். இன்னைக்கு டுடே we all require God's presence in our everyday life, not only everyday life, இது every moment life. நம்ம ஒவ்வொரு மோமெண்ட்டுக்கும் we need rest, and also we need the presence of the Lord God go with us. So சமூகம் என்னோட சொல்லாமல் போனால் எங்களை விடுத்து கொண்டு போவாதீங்கன்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறார் மோசே.